ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மார்னிங்லேருந்து இன்றைக்கி ப்ளாக் ஸ்டார்ட் பண்ணுறேன். பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் முந்தின நாள் நைட்டே பண்ணிட்டேன். டின்னருக்கு பண்ணது கொஞ்சம் மார்னிங்க்கும் சேர்த்து சப்பாத்தி எல்லாம் செஞ்சுட்டு சாப்பிட்றப்ப தக்காளி தொக்கு வச்சு பிளேட்டிங் பண்ணிவிட்டு வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். மறந்தே போயிட்டேன். பசியில் சாப்பிட்டுட்டு வீடியோ எடுக்கலை. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வேலை முடிச்சுட்டு நைட்டு டின்னருக்கு அடைக்கு ஊற வச்சுக்கிறேன். 1 கப்பு புழுங்கல் அரிசி, 1/2 கப்பு பச்சரிசி. இதை நல்லா அலசிட்டு ஒரு 4-5 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். ஸோ 3-4 தடவை தண்ணி சேர்த்துட்டு அலசி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், நல்லா அலசியாச்சு, இருக்கட்டும். ஸோ இதுக்கு தேவையான பருப்பு எடுத்து மட்டும்தான் வைக்க போகிறேன். அரைக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் முன்னாடி தான் ஊற வைக்க போகிறேன். கருப்பு உளுந்து 1/2 கப்பும் துவரம்பருப்பு 1/2 கப்பும். இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி ஊற வச்சா போதும். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் கார்பெண்டர் வந்திருந்தாங்க, வேலை எலக்ட்ரிக்கல் வேலை அதெல்லாம் இருந்தது. அந்த ட்ரில்லிங் மிஷின் சத்தம்லாம் கேட்டுட்டு டெட்டு பயந்துட்டு இங்கே உட்காந்துருக்கான். சிட்டு தான் இப்படி சுற்றிட்டு வரான். ஸோ பாருங்கள், அவர் வேலை பார்த்துட்ருக்காங்க. நான் பெங்களூர்லேருந்து வந்தப்போ என் பாத்ரூம்குள்ளே புறா 1 மாதம் கொடுத்தனும் நடத்தி எப்படி ஆக்கியிருக்கு பாருங்கள். அந்த எக்ஸாஸ்ட் ஃபேனுக்குன்னு கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த கேப்பில் வெறும் கார்ட்போர்ட் மட்டும்தான் வச்சுருந்தேன். அதை தள்ளிட்டு உள்ளே வந்துருச்சு. ஸோ அதுக்கு இப்போ சாலிடாக எல்லா பாத்ரூம்லேயுமே ஃபிட்டிங் வச்சு கொடுக்குறாங்க. அபிக்கு ஸ்டாண்டும் ஏற்கனவே இருந்தது உடஞ்சிருச்சு. ஸோ அதுவும் இப்போ புதுசாக வாங்கியிருந்தோம், அதையும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. கிச்சனில் இந்த சாக்கெட்லலாம் கொஞ்சம் எலக்ட்ரிக்கல் வேலை இருந்தது. ஏன்னா மெயின் ஜென்ரேட்டர் போடுறப்ப ஆஃப் ஆகிடுது, ஏதோ பிரச்சனை இருந்தது. அதனால் இங்கே இருக்க சாக்கெட் எல்லாம் சரி பண்ணாங்க. என்னத்தையோ வயரிங் வேலை நடந்தது. எனக்கு டீட்டெயிலாக என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ அந்த வேலையெல்லாம் நடந்தனால பிளாட்ஃபார்மில் இருந்தது எல்லாத்தையும் எடுத்து இங்கே வச்சுருந்தார் ஹஸ்பண்ட். ஸோ இப்போ அதை எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணணும். மற்ற ஏரியாவுமே அப்பப்போ உடனே வேக்யூம் போட்டு எல்லாம் பண்ணிட்டேன். ஏன்னா ஏதாவது கீழே ஸ்க்ரூ நட்டு போல்ட் இருந்தால் கூட டெட்டு சிட்டு முழுங்கிடுவானுங்க. அதனால் பார்த்துட்டு அப்பப்போ வேலை பார்க்கணும். பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்ச உடனே அவங்க வந்தாங்களா. ஸோ இந்த வேலை நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா பழைய சாதம் தான். டெய்லியுமே இப்போ அடிக்கடி பழைய சாதம் தான் ஹஸ்பண்ட் கேட்குறாரு. எனக்குமே கூட அதுதான் பிடிச்சிருக்கு. அதனால் கூட கொஞ்சம் சாதம் வச்சு பழைய சாதமாக சாப்பிட்றது. ஸோ வெயிலுக்கும் அதுக்கும் நல்லாயிருக்கு. ஸோ அந்த பக்கம் ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டேன். இந்த பக்கமும் பாக்கி இருக்கிறத கடகடன்னு எடுத்து வச்சிடுறேன். கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் ஓட்டிகிட்ருக்கேன் வீடியோ. ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு இது எல்லாத்தையும் தூக்கி வச்சு தொடச்சி எல்லாம் பண்ணுறதுக்கு. இப்பயே நல்லா வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. வெயில் அடி காற்று நல்லா இருந்தாலுமே கூட ஒரு மாதிரி கசகசன்னு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ பழைய சாதத்துக்கு தொட்டுக்க பார்த்தீங்கன்னா தக்காளி தொக்கு பண்ணது இருக்குது. அப்புறம் நேற்று வெண்டைக்காய் ஃப்ரை கொஞ்சம் ஜாஸ்தியாகவே செஞ்சு வச்சுட்டேன், பழைய சாதத்துக்கு நல்லாயிருக்கும்னு. அதையும் எடுத்து சூடு பண்ணிக்கணும். ஊறுகாய் இதெல்லாம் தான் காம்பினேஷன். ஸோ இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டா லஞ்சும் முடிச்சிட வேண்டியதான். லஞ்சும் முடிச்சுட்டு பாக்கி கொஞ்சம் க்ளீனிங் வேலையெல்லாம் இருக்குது. பாருங்கள், பழைய சாதம், வெண்டைக்காய் ஃப்ரை, ஊறுகாய், தக்காளி தொக்கோட சூப்பராக லஞ்ச் முடிஞ்சது. கொஞ்சம் நேரம் டிவிலாம் பார்த்து மற்ற க்ளீனிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ ஈவினிங் ஒரு 4 மணிக்கு மேலே ஆச்சு. ஸோ அம்மா சமையல் மீனாட்சி அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க இதுலேருந்து ஆர்டர் போட்டிருந்தேன். ஃப்ரீலாம் கிடையாதுங்க, அவங்களுக்கு என்ன தெரியவே தெரியாது. ஸோ வடகம் வாங்கலான்னு பார்த்தேன். அவங்க வீடியோ ஏதோ பார்த்துட்டு இருந்தேன், இதில் இன்ஸ்டாவில் வந்துச்சு ரீல்ஸு, நிறைய வடகம் பண்ணியிருந்தாங்க. சரி, வெங்காய வடகம் எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்ட்டு கூடவே 2-3 ஐட்டம்ஸ் போட்டேன். நிறைய பேர் நீங்கள் அவங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருப்பீங்களா இருக்கும். இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம். இவங்களை நான் பார்த்ததும் கிடையாது. இப்படி ஒரு சேனல் இருக்குதுன்னு என்னோடய சேனலில் அவங்களுக்கு தெரியுமான்னு கூட எனக்கு தெரியல. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா இருந்ததுன்னா வடகம் வாங்கிக்கலாம். ஏன்னா வடகம் போடுறது பெரிய ப்ரொசீஜராக இருக்குது. இங்கே வாங்கினேன், ஆனால் அது கொஞ்சம் வண்டு பிடிச்சிருச்சு பக்கத்தில் இருக்க ஒரு கடையில் வாங்கினது. ஸோ இவங்களது வீடியோ பார்த்தேன்னா ரீல்ஸு, சரி எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். நல்லா இருந்ததுன்னா வடகம் வாங்கிக்கலாம். பில்லும் சேர்த்தே வச்சு ஊற்றிட்டாங்க போல மேலே. ஒரு 4-5 நாள் இருக்கும் ஆர்டர் போட்டு. இப்போ கடை வேற ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க இல்லையா வீடியோ, அதெல்லாம் பார்த்துட்டு தான் சரி எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ வெங்காய வடகம், தாளிப்பு வடகம், இது ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். அப்புறம் நார்த்தங்காய் ஊறுகாய் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். கூழுவத்தல். ஸோ இந்த 3 ப்ராடக்ட்டும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். பேக்கிங் எல்லாம் நல்லா சூப்பராக தான் இருக்குது. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு, யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ மிஷின் வடகம் மாதிரி தான் இருக்குது. கையில் போடுறதுனா வேறு மாதிரி இருக்கும். மிஷின் வச்சு ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஷேப்பு பக்கா ரவுண்டாக இருக்குது. ஸோ இதுவுமே கூட நார்த்தங்காய் ஊறுகாய். ஓகே.
3 தான் வாங்கியிருந்தேன். ஸோ மெயினாக தாளிப்பு வடகம் தான் வேணும்னு இருந்தது. நல்லா இருந்ததுன்னா தொடர்ந்து வாங்கிக்கலாம். வாசனை நல்லா தான் இருக்குது. கீரைக்கு ரசத்துக்கு எல்லாம் யூஸ் பண்ணுவேன். சில துவையல் கூட இது வச்சு செஞ்சால் நல்லாயிருக்கும். ஸோ இதை வச்சிடலாம். டின்னருக்கு வந்து இன்னைக்கு கருப்பு உளுந்து அடை செய்ய போகிறேன். ஏற்கனவே மத்தியானமே ஊற வச்சுட்டேன். இப்போ ஈவினிங் 5 மணி ஆக போகுது. ஒரு 11-12 மணிக்கு எல்லாமே ஊற வச்சுட்டேன். ஸோ அது வந்து இப்போ அரைச்சிக்கலாம். டெட்டு ஏன் காவலை? டெட்டு வந்துட்டான் கூடவே. ஸோ அரிசி வந்து ஒரு 4 மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுட்டேன். பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் முன்னாடி தான் ஊற வச்சுருக்கேன். ரொம்ப ஊற வேண்டாம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம கடகடன்னு அரைச்சிடலாம். பாருங்கள், பருப்பு ஓரளவுக்கு ஊறிடுச்சு. இது ரொம்ப ஊற வேண்டாம். ஏன்னா நல்லா குறைன்னு அரைச்சி அப்போ தான் முறுமுறுன்னு அடை வரும். பருப்பில் இருக்க தண்ணி எல்லாம் வடித்து எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக தான் ஊற வச்சுருக்கேன், 2 பேர் தானே, அதனால். மிக்ஸி ஜாரில் அரிசி சேர்த்துடலாம் முதல்ல. இதை லைட்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு கூடயே ஒரு 2 மிளகா ஊற வச்சிருந்தேன். கொஞ்சம் மிளகும் சேர்த்து அரைச்சிக்கணும். நல்லா குறைப்பா அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஜஸ்ட் முதல்ல வெறும் அரிசியை மட்டும் போட்டு அரைச்சிருக்கேன். ஸோ அரிசி ஓரளவுக்கு மசிஞ்சிருச்சு. அப்போது பருப்பு வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பும் துவரம் பருப்பும். ஸோ இது கூட வந்து கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கணும். அரிசி லைட்டாக மசிஞ்சதுக்கப்புறமா பருப்பு இது சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்க, அரைச்சாச்சு. ரொம்பலாம் மசியக்கூடாது, குறைன்னு இருந்ததுன்னா தான் அடை நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு, முறுமுறுன்னு. ஸோ மிக்ஸி ஜார் அலசிட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இது கூட நம்ம உப்புலாம் சேர்க்கல இன்னும். ஸோ தேவையான அளவுக்கு பார்த்துட்டு உப்பு, பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துடலாம். நல்லா நமக்கு அடை ஊற்றுறதுக்கு தேவையான அளவுக்கு பார்த்துட்டு தண்ணி பத்தலைன்னா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பொடியாக இஞ்சி, பச்சை மிளகாயெல்லாம் கட் பண்ணி சேர்த்துற போகிறேன். இதில் வெங்காயம் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். மாவு திக்காக இருக்க மாதிரி தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி லைட்டாக சேர்த்துக்கலாம். அரிசி வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு 4-5 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். உளுந்தும் துவரம் பருப்பும் ஜஸ்ட் அரைக்கிறதுக்கு ஒரு அரை முக்கால் மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சா போதும், ரொம்ப ஊற வேண்டாம். சரி இருக்கட்டும். இதுக்கு வந்து ஒரு தேங்காய் சட்னி அரைக்கணும். முதல்ல சட்னி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ சட்னிக்கு தேங்காய் உடைச்சிட்டு பத்தை எடுத்துடலாம். எப்படி ஓடிக்குதுன்னு பார்க்கலாம்.
நல்ல விளைஞ்ச காயாக இருக்குது. தண்ணி நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது பத்தை எடுக்கிறது தான் பெரிய கஷ்டம். அவர் வெளியே கடைக்கு போயிருக்காரு, இல்லைன்னா அவர் எடுத்து கொடுக்க சொல்லிடுவேன். என்ன பண்ணுவேன், கீழே ஒரு துணி வச்சுட்டு எடுக்கணும், இல்லைன்னா வலிக்கிட்டே போகும் இந்த தேங்காய். இது துணி எடுத்துட்டு வரேன். ஸோ இதில் இப்படி வச்சுட்டு தேங்காய் சில்லு எடுத்துக்கலாம். சில தேங்காயில் ஈஸியாக வந்துடும், சில தேங்காயில் பார்த்தீங்கன்னா வரவே வராது, அப்படியே இதில் ஒட்டிட்டு எடுக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும். இது பரவாயில்ல, இன்றைக்கி ஈஸியாக தான் இருக்குது. ஸோ எடுத்துட்டு கத்தியால் கட் பண்ணிக்கலாம் தேவையான சைஸ்க்கு சின்னதாக. கொஞ்சம் வெல்லம் பட்டர் கூட வச்சுட்டு சாப்பிட்லாம். அவியல் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. எனக்கு என்னவோ அவியல் காம்பினேஷன் அவ்வளோ இஷ்டப்படுறதில்ல. ஸோ நிறைய பேருக்கு வந்து அடை அவியல் ஸ்பெஷல் காம்போவில் அது. ஸோ உங்களுக்குலாம் அடை கூட என்ன வச்சு சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இவ்வளோதான் நம்மளால் எடுக்க முடியும், போதும். அதை வந்து ஹஸ்பண்ட் வந்ததுக்கு அப்புறமா எடுக்க சொல்லலாம். இதை வச்சு சட்னி அரைச்சிக்கலாம், போதும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் பாருங்கள், சட்னிக்கு தேங்காய் சில்லு, கொஞ்சம் பொட்டுக்கடலை, 2-3 பச்சை மிளகா, ஒரு பல்லு வெள்ளைப்பூடு, உப்பு. சிம்பிள், எல்லோரும் அரைக்கிற மாதிரி தான். அடை சட்னி பார்த்த உடனே சூடாக சாப்பிட்லான்னு. ஸோ வீடியோ எடுக்கிறதுமே கூட இருட்டிருச்சு அப்படின்னா அவங்க வெளிச்சமாக இல்லைன்னா ஒழுங்காக வரமாட்டேங்குது. ஸோ இந்த கல்ல பிரெட் டோஸ்ட் பண்ணேன், எப்படி வருதுன்னு பார்க்க போகிறேன். ஏன்னா சப்பாத்தி இதெல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா தோசை வராது எந்த கல்லுமே. ஸோ வரலன்னா வேறு கல்லில் ஊற்றிக்கலாம். முதல் ஒரு தோசை வந்து இப்போ நார்மலாக எந்த தோசை கல்லுமே பார்த்திங்கன்னா தோசை சுடுறதுல சப்பாத்தி சுட்டோம்னா கொஞ்சம் மக்கர் பண்ணும். ஸோ சட்னியும் நல்லா சூப்பராக அரைச்சாச்சு. இஞ்சியும் பச்சை மிளகாவும் பொடியாக கட் பண்ணிவிட்டு அடை மாவில் சேர்த்துடலாம். அது கூடயே கூட அரைச்சிருக்கலாம். சரி, அது நம்ம சாப்பிட்றப்ப இஞ்சி பீஸ் அப்படி கேரமலைஸ் ஆகி வாயில் கிடச்சதுன்னா நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான், பொடியாக கட் பண்ணிட்டேன். மாவு கூட சேர்த்துடலாம். வெங்காயம் எல்லாம் சேர்க்கலை நான், அப்படியே தான் இது மட்டும்தான் போட போகிறேன். ஸோ ஒருவேளை இந்த கல்லில் ஒழுங்காக வரலன்னா வேறு கல்லில் எடுத்து சுட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் ஜஸ்ட்டு ஒரு அடை சுட்டு சாப்பிட போகிறேன். ஹஸ்பண்ட் வெளியே போயிருக்காரு. அவர் வந்ததுக்கப்புறமா டின்னர் கிட்டத்தட்ட 6-6:30 முடிச்சிருவோம். மணி 6 மணி ஆகுது. இன்றைக்கி சிவராத்திரி ப்ரோக்ராம் வேறு, சத்குருவோட ப்ரோக்ராம் பார்ப்பேன் நான். கொஞ்சம் நல்லாயிருக்கும் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம். அதனால் பெரிய பக்திமான் இல்லை அப்படின்னாலும் அவரோட அந்த சிவராத்திரி ப்ரோக்ராம்ஸ் வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ வருஷம் ஓரளவுக்கு 2-3 மணி, அதுக்கு மேலே என்னால் தாக்கு முடிய முடியாது, அது வரைக்கும் பார்ப்பேன். ஸோ கல் சூடாகட்டும், நம்ம அடை ஊற்றலாம். இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் விமன்ஸ் டே இல்லையா? என்ன கொண்டாடுறோம் சொல்லுங்க. பாண்டிச்சேரியில் எப்படி நடந்திருக்கு பார்த்தீங்களா? நம்ம நாட்டில் அழகாக தப்பிக்க விட்டுறாங்க. அந்த இதில் நிர்பயா கேஸ்லேயும் அப்படிதான். அந்த ஜுவைனலுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு தையல் மிஷின்லாம் வாங்கி கொடுத்து அவன் எங்கேயோ கேரளா பக்கம் விட்டானுங்க போல. அவன் திருப்பியும் ஒழுங்காக இருக்கானா என்ன பண்ணா எதுன்னு தெரியாது. அரபு கண்ட்ரீஸ்லாம் இருக்க மாதிரி போட்ட உடனே பார்த்த உடனே மக்களே அடிச்சு கொண்டு வரணும். அந்த மாதிரி இருந்தால் தான் இது பொம்பளை பிள்ளைங்களை, இந்த ஆம்பளை பசங்களுக்குமே இப்போல்லாம் அப்படி தான் இருக்குது. நம்ம நாடு எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னே தெரியல. என்ன பண்ணுறது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் பார்த்தா தூக்கம் வர மாட்டேங்குது. ரொம்ப
கஷ்டமாக தான் இருக்குது. எல்லாரும் மீடியாவில் கதறாங்க. ஆனால் எங்கே சட்டத்திட்டம்லாம் இவங்க மாற்றினா தானே. என்னத்துக்கு இப்படி இருக்காங்கன்னு தெரியல. அவங்கவுங்க பிள்ளைங்களுக்குன்னு வந்தாலும் அப்படி செய்வாங்களா இல்லையா அதுவும் தெரியல. ஸோ அதனால் என்னத்த விமன்ஸ் டே அப்படின்னு தான் இருக்குது. யாருக்கா விஷ் பண்ணணுன்னாலுமே கூட ஒரு மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ கேவலமான ஒரு இது. எப்போதான் சட்டத்திட்டம்லாம் மாற்ற போகிறாங்கன்னு தெரியல. எந்த காலமும் பிரிட்டிஷ்காரங்க இருந்த காலத்தில் இருந்தது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இப்பயும் அதையே ஓட்டிகிட்டு இருக்காங்க. காலம் எவ்வளவோ மாறிடுச்சு. லாலாம் மாற்றலாம் ஆக்சுவலாக. எங்கே நம்ம தான் புலம்பிகிட்டே இருக்கணும். அடா சுட்டுட்டு இருந்தப்பயே அண்ணனோட வீடியோ கால் வந்துச்சா, சிம் பண்ணிவிட்டு கால் எடுத்துகிட்டு ஒரு நிமிஷம் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் அப்புறம் கால் பண்ணுறேன்ட்டு வச்சுருக்கேன். அதுக்குள்ளே பேசிக்கிட்டே விட்டேன் பாருங்கள், லைட்டாக ஓட்ட விழுந்துருக்கு இதில். ஸோ அடை டெக்ஸ்சர் பாருங்களேன், குறைன்னு அரைச்சனால பருப்பும் ரொம்ப நேரம் ஊற வைக்காதனால சூப்பராக இருக்கும். வெந்துருச்சு, எடுத்துடலாம். ஸோ இன்னொரு அடை ஊற்றிடலாமா? நல்லெண்ணெய் ஊற்றி சுட்டா இன்னுமே கூட நல்லாயிருக்கும். நான் வந்து கொஞ்சம் மெலிசாக தான் ஊற்றுறேன். உங்களுக்கு தடியாக வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் மாவு இல்லை தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக கலந்துட்டு தடியாக கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். நடுவில் இப்படி ஓட்டை போட்டு எண்ணெய் ஊற்றினோன்னா நடுவுலையும் நல்லா வேகும் கிறிஸ்பியாக. ஸோ கல் நான் கூட பயந்தேன், சப்பாத்தி பிரெட் டோஸ்ட் எல்லாம் போட்டனால ஒழுங்காக வராதான்னு. சூப்பராக வருது. இண்டஸ் வேலையில் வாங்கினது தான். நம்ம என்னதான் நான்ஸ்டிக்லாம் ஊற்றினாலும் இந்த இரும்பு கல் கேஸ்ட் அயனில் ஊற்றுற மாதிரி இருக்காது, மொறுன்னு வர்றது. நல்லா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு முருகலாக எடுக்கலாம். நல்லா பெருங்காயெல்லாம் சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா, வாசனையாக இருக்கு அடை. லாஸ்ட்டாக எடுக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக ஹையில் வைக்கலாம், கொஞ்சம் நல்லா கிறிஸ்பி ஆகட்டும். ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா இட்லி மிளகா பொடி, பட்டர், வெல்லம், தேங்காய் சட்னி, அவியல் இருந்தால் அவியல் எது வேணால் வச்சு சர்வ் பண்ணலாம். சொல்லலாம் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாமா? ஸோ கொஞ்சம் சட்னி வச்சுக்கலாம். நான் சட்னி தாளிக்கலை, நீங்கள் தாளிக்கணுன்னா தாளிச்சிக்கலாம். நல்லா சூப்பராக முறுன்னு அடை ரெடி ஆயிடுச்சு. ஸோ சூப்பராக இருக்குது. நல்லா இந்த மாதிரி மொறுன்னு இருந்தால் தான் அடை சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். டேஸ்ட் பண்ணலாமா? நிஜமாலுமே செம்ம சூப்பராக வந்திருக்கு. கட்டாயமாக இதே அளவுகளோட செஞ்சு பாருங்க. பருப்பு வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்காம, குறிப்பாக இந்த கருப்பு உளுந்து அடை செய்கிறப்போ செஞ்சீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான். சாப்பிட்டுட்டு ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு 6 மணிக்குள்ள வேலையை முடித்தேன் அப்படின்னா சிவராத்திரி ப்ரோக்ராம் பார்ப்பேன். ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல். நான் சூடு ஆடுறதுக்குள்ளே போய் உட்காந்து சாப்பிட்றேன்.